உலக வல்லரசுகளையே வீழ்த்தின ஒரு நாடு, உலக வல்லரசுகளின் சவாக்குழின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நாட்டுக்கிட்ட பாகிஸ்தான் வம்பிழுத்துருக்கா. அப்போ அவங்க நிலைமை என்ன ஆகும்? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானினுடைய ஃபைட்டர் ஜெட் ஆப்கானிஸ்தான் தலைநகர்லேயே போய் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி நேற்று மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதுவும் எப்போனா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆப்கானிஸ்தானினுடைய ஃபாரின் மினிஸ்டர், தலிபான் ஃபாரின் மினிஸ்டர் முத்தகி இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தான் தலைநகருக்கே போய் பாகிஸ்தான் தாக்குதாங்க அப்படின்னா, இது ஆப்கானிஸ்தானுக்கான செய்தி மட்டும் இல்லை, இந்தியாவுக்கான செய்தியும் கூட தான். இதை நம்மளும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஏன்னா அவங்க ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவில் இருக்கும்போது பாகிஸ்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கும். அதுவும் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், ஆப்கானிஸ்தானை பொறுத்தளவுக்கு தாலிபான்களுடைய ஆட்சி இருந்துகிட்டு இருக்கு. அங்கே சோவியத் யூனியனாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு நாடுகளுமே தோற்று போய் பின்வாங்கின ஒரு நாடு ஆப்கானிஸ்தான் இருக்கு. அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய பஸ்துனிகள் தான் காரணமாக இருக்காங்க. அவங்க அந்த அளவுக்கு வலிமையாக போராடக்கூடிய ஒரு மக்கள் அப்படின்றதுனால இப்போ இந்த ஆப்கானிஸ்தானை தன்னுடைய ஒரு சேட்டலைட் ஸ்டேட், அதாவது பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வரும்போது ஆப்கானிஸ்தானை பயன்படுத்திக்கிடலாம், அவங்க நம்ம சொல்லுதெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு நாடாக மாற்றிக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக அவங்கள திருப்பி விடலாம் அப்படின்னு தான் பாகிஸ்தான் முதல்ல யோசிச்சாங்க. எப்போ அப்படின்னா, அமெரிக்கா வெளியே போய் தலிபான் அரசாங்கம் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வரும்போது. அதுக்கப்புறம் நிலைமை எப்படியெல்லாம் மாறிச்சு அப்படின்னு நம்ம நிறைய வீடியோவிலேயே பார்த்துருப்போம். ஆனால் இப்போ அந்த தாலிபான்கள் இந்தியாவுக்கு ஆதரவாக பாகிஸ்தானுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தான் நினைக்காங்க. அதனால் அவங்களுடைய தலைநகர் காபூலில் போய் அடிச்சிருக்காங்க. அதுவும் காபூலில் துல்லியமாக அடிச்சிருக்காங்களாம். ப்ரிசிஷன் அட்டாக் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ப்ரிசிஷன் அட்டாக் எந்த அழகில் இருக்கும் அப்படின்னு நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போவே பார்த்தோம். எந்த ஒரு இந்தியன் டார்கெட்டையுமே அடிக்காமல் அவங்களுடைய எல்லா மிசைல்ஸும் ஃபைட்டர் ஜெட்டையும் நம்ம வானத்திலே வச்சு சுட்டு வீழ்த்தினோம். 15 ஃபைட்டர் ஜெட்டுக்கு மேலே அப்படின்ற மாதிரிலாம் இந்தியாவினுடைய ஏர் சீஃப் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அழகில் இருக்கிற பாகிஸ்தான் எப்படி காபூல் மேலே துல்லியமாக தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா, அங்கே அவங்கள தடுக்கக்கூடிய டெக்னாலஜி அப்படின்றது இல்லை. அதாவது இந்த நூர் வாலி மெஹசூத் அப்படின்றவர் தான் தெஹ்ரிக் தாலிபான்களினுடைய தலைவர். அவர் காபூலில் இருக்கார், அதுவும் குறிப்பாக ஒரு ஹோட்டலில் இருக்கா. அந்த ஹோட்டலில் நாங்கள் தாக்கி அவரை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சோஷியல் மீடியா ஃபுல்லாக கொண்டாட்டம். இந்த பொய் அப்படின்றது பரப்பப்படுது. ஏன்னா பாகிஸ்தான் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்களா, அது எல்லாரும் பேசணும்லா அப்படின்றதுக்காக இந்த பொய் பரவிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்தில் அடுத்த நாள் காலையில் அதே மெஹசூத் வந்து ஒரு ஆடியோ வெளியிட்டுதார். என்னையெல்லாம் அவங்க எலிமினேட் பண்ணல, தேவையில்லாமல் ஏதோ ஒரு இடத்துல தாக்குதல் நடத்திட்டு திரும்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அது சரி, ஆப்கானிஸ்தான் எல்லையோரங்களில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆப்கானிஸ்தான் தலைநகர் வரைக்கும் எப்படி வராங்க அப்படின்னா, அங்கே தான் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் லேக் ஆகுது. ஒரு நாட்டுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ நம்மளுடைய மல்டிலேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த உலகத்துக்கே உணர்த்துச்சு. அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இப்போ ஆப்கானிஸ்தான் கிட்ட இல்லை. அப்போது ஆப்கானிஸ்தான் S-400 அதையும் தாண்டி ஆகாஷ் மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் இப்போ இந்தியா கிட்டே கேட்டிருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான் இந்த மாதிரிலாம் அட்டூழியம் பண்ணும்போது தடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா ஒரு 2-3 தடவை வரும்போது ஒரு 4-5 ஃபைட்டர் ஜெட்டை அடித்து கீழே போட்டாங்க அப்படின்னா 5ஆவது தடவை பாகிஸ்தான் வரமாட்டாங்க. ஆனால் அதை பண்ணாமல் இருந்தாங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து இந்த தாலிபான்கள் அரசாங்கத்துக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பாகிஸ்தான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே தாலிபான் அமைதியாக இருப்பாங்கன்னு பார்த்தா கிடையாது. 3-4 மடங்கு அதிகமாக அவங்களுடைய ரியாக்ஷன் இருக்கும். பாகிஸ்தான் இவ்வளோ சக்தி வாய்ந்த நாடாக இருக்கும்போது அவங்களுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் காலார் படையை ஏன் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே அனுப்பி கேப்சர் பண்ணல அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வரலாம். அப்படி போனால் திரும்பி வர முடியாது அப்படின்றது பாகிஸ்தான் இராணுவ வீரர்களுக்கே தெரியும். உள்ளே போகவும் மாட்டாங்க. அப்படி ஒரு ஆர்டர் வந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய இராணுவம் தயாராக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரில. அதான் எங்கே வீக்காக இருக்காங்க அப்படின்றத பார்த்து, எங்கே அடித்தா அவங்களால திருப்பி அடிக்க முடியாது அப்படின்றத பார்த்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால பாதுகாக்கப்படாத ஒரு தலைநகரமான காபூலில் போய் இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு பொய்யை வேற பரப்பி விட்டுருக்காங்க. அது பொய் அப்படின்றது இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. அது ஓகே, இந்தியாவில் இருக்கும்போது ஏன் தாக்கணும் அப்படின்னா, நாளைக்கு ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா பாகிஸ்தானை அடிக்கும்போது ஆப்கானிஸ்தான் சேர்ந்து அடிப்பாங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு ஹேஷியங்கள்லாம் இப்போ எழுப்பப்படுது. அவங்க என்ன சொல்லுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்தியா கூட நெருக்கமாக போக போக நாங்கள் வந்துட்டு உங்கள் மேலே தாக்குதல் நடத்துவோம், எங்கள் பின்னாடி அமெரிக்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுதாங்க. இந்த அமெரிக்கா பாகிஸ்தானை விட 100 மடங்கு அதிகமான விமானப்பட வல்லமை கொண்ட ஒரு நாடாக இருந்துச்சு. அந்த நாடையே தலிபான்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி வெளியே அனுப்புனாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம்.
அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் இப்போ இப்படி ஒரு செய்தியை இந்தியாவுக்கு உணர்த்துறதுக்காக நம்ம இப்படியெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு மனப்பிரமையில் அவங்களே நினச்சிக்கிட்டாங்க அப்படின்றது தான் இங்கே உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ தாலிபான்கள் இந்தியா கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டீல் போடலாமா, அதாவது ஒரு செக்யூரிட்டி டீல், இந்த சவுதியும் பாகிஸ்தானும் போட்டாங்களே அந்த மாதிரி நம்ம போட்டுக்கிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. தாலிபான்களை பொறுத்த அளவுக்கு கைபர் பக்துன்ஹாவா இருக்கட்டும், இல்லைனா சிந்து, பஞ்சாப் ப்ரொவின்ஸ், இது எல்லாமே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இடங்கள் தான். அவங்க ஆப்கானிஸ்தானில் நடத்தின தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய தலிபான்கள் கொடுக்கக்கூடிய பதிலடி மேபி செய்திகளில் வெளிவராமல் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும். ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் வரதான் போகுது. அதை நம்ம வீடியோவில் ஷேர் பண்ண தான் போகிறோம். அப்படி ஒருவேளை போர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா சைடில் இருந்தும் பாகிஸ்தானை தாக்கும் பொழுது இந்த இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் இடைஞ்சலாக இருக்கிறது ஒரு 500 கிலோமீட்டர் பாகிஸ்தான் பகுதி தான். அது இல்லாமல் போய் இந்திய ஆப்கானிஸ்தான் எல்லை உருவாகிறதுக்கு அதுவே ஒரு காரணமாயிரும் அப்படின்ற மாதிரி வல்லுநர்களால் சொல்லப்படுது. இல்லை அப்படின்னா பாகிஸ்தான் நிறைய முக்கியமான பகுதிகளை உள்நாட்டு பிரச்சனையால் இழந்துடுவாங்க. அந்த விஷயத்த தலிபான்களும் இந்தியாவுடைய உளவுத்துறையும் சேர்ந்து பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எழுப்பப்படுது. எது எப்படி இருந்தாலுமே பாகிஸ்தான் தலிபான்களை தாக்கிட்டாங்க, அதுக்கான விளைவுகளை அவங்க சந்திப்பாங்க, அதுவும் கடுமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவிலேருந்து ரிட்டர்ன் ஆகும்போதோ ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இல்லைனா ஆகிறதுக்கு முன்னாடியோ இதுக்குண்டான பலனை பாகிஸ்தான் அனுபவிக்க தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஜெய் ஹிந்த்.